எல்லாரும் எப்படி இருக்கீங்க? hope you all are good. கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரீசெண்டா யூடியூப் திறந்த உடனே இந்த ஒரு ஃபேஸ் பேக் செம்ம ட்ரெண்டிங் ஆச்சு. மாதிரி போட்ட உடனே பளிச்சுன்னு ஒரு மாதிரி ஒரு மில்கி ஒயிட்டான ஒரு கலர், அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் செம்மையா ட்ரெண்ட் ஆச்சு. எங்க பார்த்தாலும் இதேதான் வீடியோ. இந்த பர்டிகுலர் சிங்கிள் வீடியோக்கே சம்திங் மில்லியன் கணக்கான வியூஸ், அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒய் நாட் நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது? நம்ம தான் ட்ரெண்டிங்கா இருக்க எல்லாமே ட்ரை பண்ணுவோமே. ஸோ அதனால இந்த ஃபேஸ் பேக் தான் இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ஒர்க் ஆகுதா ஏன்னா இப்ப செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு வந்து நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். என்னோட முகத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா ரைஸ் ஃப்ளோர். இதுல என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகர். ஸோ சுகர் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன டீஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதுல என்ன சேர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெமன். கொஞ்சம் காஞ்சிருச்சு, பட் சாரெல்லாம் இருக்கு. ஸோ இதுல வந்து ஒரு 4 to 5 சொட்டுக்கு மேலேயே நான் விடுறேன். நெக்ஸ்ட் இதுல என்ன சேர்க்கணும்னு பாத்தீங்கன்னா கர்ட். ஸோ கர்டை வந்து சேர்க்க போறோம். ஸோ மக்களே, கர்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியே வந்துருச்சு, பரவாயில்ல. ஒரு 1 ஸ்பூன் ஃபுல்லா சேர்த்துட்டேன். எல்லாமே சேர்த்தாச்சு. இதுல இன்னும் ஃபைனலா ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் மட்டும்தான் இருக்கு. அது கோல்கேட். சாரி, கேமரால தலைகீழா தெரியுது. கோல்கேட். ஸோ கோல்கேட் பேஸ்ட் தான் சேர்க்க போறோம். அதையும் சேர்த்துக்கலாம். வந்து கொஞ்சமா நமக்கு தேவையான அளவுக்கு. ஓகே, கொஞ்சம் நிறையவே சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளோட மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு, பார்த்தாலே தெரியும். இப்போ இது வந்து எல்லாத்தையும் நல்லா கலக்க போறோம். நல்லா அந்த கோல்கேட், தயிர், லெமன் எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பர்பான ஒரு அரோமாவா இருக்கு. நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்மெல் இருக்கு. நல்ல ஒரு ரிச்சான கிரீம் மாதிரி இருக்குல்ல. வாவ், பார்க்கவே சூப்பரா இருக்கு. ஸோ இந்த கிரீம் நம்ம ஃபேஸ்ல போட்டா போதும், சும்மா இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். ஸோ நாளையில இருந்து நானும் சும்மா தமன்னா மாதிரி ஆக போறேன். ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாமா? இந்த ஃபேஸ் பேக்கை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு முட்டாள் இந்த உலகத்திலே இல்லை. இவ்வளோ நேரம் நான் ப்ரிப்பேர் பண்ண இந்த ஃபேஸ் பேக் டோட்டலி ராங். இது நான் தூக்கி குப்பையில தான் போட போறேன். இதெல்லாம் சேர்த்துற வரைக்கும் ஓகே. லாஸ்டா இந்த பேஸ்ட் சேர்த்து தெரியுமா, அதுக்கப்புறமா இந்த ஃபேஸ் பேக் ஒரு பாய்சனா மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். பாய்சன்னா இன்டேக்கான பாய்சன் கிடையாது, உங்க ஸ்கின்னுக்கான ஒரு டேஞ்சரஸ் பாய்சனா தான் இந்த ஃபேஸ் பேக் மாறி இருக்கு. உங்களோட ஸ்கின் மேல உங்களுக்கு அக்கறை இல்லை, உங்க ஸ்கின் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்றவங்க மட்டும் இந்த மாதிரியான ஃபேஸ் பேக்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸ்கின் பத்தி எனக்கு கவலை இல்லை, என்ன ஆனாலும் பரவாயில்ல, பட் நான் ஒயிட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு எந்த தடையும் சொல்ல மாட்டேன். ஃபேஸ் பேக் தூக்கி நான் குப்பையில தான் போடும். இந்த ஃபேஸ் பேக் குப்பையில போட போறீங்களா? ஐயோ, அரிசி மாவு போட்டிருக்கீங்க, சக்கரை இருக்கு, லெமன் இருக்கு, அதெல்லாம் என்ன ஆகும்? 5 ரூபா 10 ரூபா பொருள் உங்களுக்கு வீணா போனா பரவாயில்ல, விலை மதிப்பே இல்லாம உங்க முகமும் உங்க தோலும் வீணா போனா பரவாயில்லையா? ஸ்கின் ஒயிட்னிங்ன்ற பேர்ல ரீசெண்டா இப்ப கண்மூடித்தனமா நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. கெமிக்கல்ஸ் நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டாதான் நிறைய பேர் நேச்சுரலான ஸ்கின் கேருக்கு மாறிட்டு இருக்காங்க. இந்த நேச்சுரல் ரெமெடிலையும் இந்த மாதிரியான சம் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ஃபேஸ்ல போடுங்க, இந்த மாதிரி கலர்ல இருப்பீங்க, தமன்னா மாதிரி ஆயிடுவீங்கன்னு ரொம்ப மோசமா ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, உண்மையிலேயே உங்களுக்கு வந்து இந்த அவங்க ஆல்ரெடி கலரா தான் இருக்காங்க. நான் டஸ்கி, ஓகே, ஆல்ரெடி உங்க கலரா தான் இருக்காங்களே, இந்தியன் டோன்ல தான் இருக்காங்க, நல்ல கலராகவே இருக்காங்க. அவங்க அது போட்டு அப்படி அந்த கால்ல ஒரு கலர் இருக்கு பாத்தீங்களா, நல்ல ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு கலர் மாதிரி இருக்கு பாத்தீங்களா. உண்மையிலேயே உங்களுக்கு அந்த மாதிரி உங்க ஃபேஸ் மாறினா ஓகேவா? உண்மையிலேயே நீங்க அதை ரசிப்பீங்களா? அந்த கலர் உண்மையே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்குமா? உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு கலர் டோன்ல நான் இப்ப இதை போட்டு இந்த மாதிரி மாறினா என் மூஞ்சி பாக்குற மாதிரி இருக்குமா? ரொம்ப கேவலமா இருக்கும். தயவு செஞ்சு ஸ்கின் ஒயிட்னிங் அப்படின்ற பேர்ல இந்த மாதிரியான விஷயங்களை நம்பாதீங்க. ஸ்கின் நம்ம வந்து என்ன போட்டு ஒண்ணுமே தெரியல அப்படின்னா கூட ஓகே, போட்டு இந்த மாதிரி தெரியுது அப்படின்னா சத்தியமா அதை நம்பாதீங்க. இட்ஸ் டோட்டலி ஃபேக், ராங். தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. அது போட்டு ஒரு யூஸுமே உங்களுக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனா உங்களோட ஸ்கின் டேமேஜ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபேஸ் பேக்ல கோல்கேட் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. கோல்கேட் பேஸ்ட் வந்து நீங்க யூசுவலா நம்ம பேஸ்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம்?
நம்ம எழுந்த உடனே நம்ம வாயில இருக்க மில்லியன் கணக்கான ஜெர்ம்ஸ் எல்லாம் கொல்றதுக்காக தான் பேஸ்டே கண்டுபிடிக்கப்பட்டது. அதுல எவ்வளவு கெமிக்கல்ஸ் இருக்கு, லைக் வந்து பேலன்ஸ்டான கெமிக்கல்ஸ் இருக்கு. அது வந்து நம்மளோட டீத்தோ நம்மளோட வாயோ எதுவும் பண்ணாது. பேலன்ஸ்டான ஒரு கெமிக்கல் இருக்க ஒரு ஒரு பொருள் தான், ஒரு ப்ராடக்ட் தான் பேஸ்ட். அதுவும் நம்ம வாயில இருக்க ஜெர்ம்ஸ் எல்லாம் அழிக்கிறதுக்காக, கேவிட்டியை தடுக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் பேஸ்ட். பட் அதை நீங்க எடுத்து நம்ம கையிலயும் ஃபேஸ்ல இருக்க ஸ்கின்னுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம பேட்ச் டெஸ்ட் எல்லாம் எடுப்போம். பட் இது இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்டை போட்டு நம்மளோட ஃபேஸ்ல அப்ளை பண்றேன் அப்படின்னு சொன்னா அந்த நிலைமை என்ன ஆகும் நீங்க யோசிச்சீங்களா? நீங்க போட்ட உடனே உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் நாளாக சீரியஸா அது ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளமா கிரியேட். பேஸ்ட்ல வந்து பேசிக்கா நம்ம வாயில இருக்க கிருமிகளை கொல்றதுக்காக நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. லைக் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோரைட், சர்ஃபாக்டன்ஸ், ஒயிட்னிங் ஏஜென்ட்ஸ், ஃப்ரெஷ்னஸ்க்காக கெமிக்கல்ஸ் இருக்கும், மென்தால் இருக்கும், அண்ட் ஆல்சோ ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் நிறைய இருக்கும். இதெல்லாம் வந்து பேலன்ஸ்டா இருக்கும். ஸோ நம்ம வாய்க்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸ்டா இருக்கும். அதை எடுத்து நீங்க ஃபேஸ்ல போடுறீங்கன்னா என்ன ஆகும்? லைக் நீங்க இது வரைக்கும் வந்து ரைஸ் ஃப்ளோர், சக்கரை இதெல்லாம் போட்ட வரைக்கும் ஓகே, எல்லாமே அது நேச்சுரலா இருக்கிறது, அது சில பேருக்கு ஒத்துக்கும். அதுக்கப்புறமா நீங்க ஒரு கெமிக்கல், இவ்வளோ கெமிக்கல் இருக்க ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்றீங்கன்னா அந்த நேச்சுரல் ஐட்டம்ஸோட ஒரு தன்மை கூட கிடைக்காது. அது கிடைக்கிறது கூட கிடைக்காது. ஃபுல்லா நீங்க வந்து வெறும் கோல்கேட் அப்ளை பண்ற மாதிரியான ஒரு 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 எஃபெக்ட் தான் உங்களுக்கு கொடுக்கும். இதே வந்து நிறைய பேர் ரீக்ரியேட் பண்ணி ஷார்ட்ஸ்ல எல்லாம் நான் பாக்குறேன், அட பாவீங்களா வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. சில பேர் வந்து இந்த பேஸ்ட்டை பிம்பிள்ஸ் மேல எல்லாம் அப்படியே அப்ளை பண்ணுவாங்க, வெறும் பேஸ்ட்டை. நீங்க அந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களோட ஸ்கின் பேரியரே டேமேஜ் ஆகும். உங்க ஸ்கின்னுக்கு வந்து ரெட்னஸ், ரேஷஸ் அண்ட் நிறைய ஆக்னே மார்க்ஸ் இன்னும் மோசமா ஆயிடும். நிறைய பிம்பிள்ஸ் வந்துடும் அண்ட் அங்கங்க பேட்சா ரொம்ப மோசமா ஆயிடும் உங்க முகம். தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஒருவேளை பேஸ்ட் உங்க ஸ்கின்ல அப்ளை பண்றீங்கன்னா என்ன ஆகும்னு தெரியுமா? எல்லாரோட ஃபேஸ்லயுமே நேச்சுரலான ஒரு ஆயில் கண்டென்ட் இருக்கும். நம்ம பேஸ்ட் அப்ளை பண்றது மூலமா சுத்தமா நம்ம முகத்துல இருக்க அந்த சாஃப்ட்னஸ், அந்த ஆயில் எல்லாத்தையுமே உறிஞ்சிட்டு நம்மளோட ஸ்கின்னை வந்து எக்ஸ்ட்ரீமா ட்ரை ஆக்கிடும். இதுலயும் தெரியாம ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க போட்டா ஸ்கின் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. பேருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின் வச்சுட்டு நார்மலா எதுவுமே போட முடியாம நிறைய பேர் அவஸ்தைப்படுவாங்க. ஒருவேளை அவங்க நம்புறது இந்த நேச்சுரல் ரெமெடிஸ் மட்டும் தான். ஒருவேளை அவங்க தெரியாம இந்த ஃபேஸ் பேக் போட்டாங்கன்னா அவ்வளவுதான், லைஃப் லாங் நீங்க ஏன்டா இதை போட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு பயங்கரமா அலர்ஜி ஆகி ரெட்னஸ், ரேஷஸ், இரிட்டேஷன், பர்னிங் சென்சேஷன் கூட வரும். இது மட்டும் இல்லாம ஃபேஸ்ல வந்து நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும், பிக்மெண்டேஷன் வரும் அண்ட் அங்கங்க வந்து ரொம்ப அப்படியே அரிப்பு மாதிரி தட்டையா தழும்பு ஆயிடும் பேஸ்ட் யூஸ் பண்ணீங்கன்னா. சோ கைஸ், இது ரொம்ப நாளா நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு பார்த்த உடனே செம்ம காண்டாயிடுச்சு. சீரியஸா இதெல்லாம் சீரியஸா ஃபேக்குங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு கலர் வந்தா கூட நமக்கு அது தேவையே இல்லை. அது பார்க்க அழகாவும் இருக்காது. ஆல்ரெடி நமக்கு இருக்கிற கலரை நம்ம இன்னும் எப்படி என்ஹான்ஸ் பண்றது, இன்னும் எப்படி ஷைனா அழகா ஒரு ஷைனஸ் எப்படி கொண்டு வரது, இன்னும் எப்படி பிரைட்டன் பண்றதுன்னு மட்டும்தான் ஹோம்மேட் ஸ்கின் கேர்ஸோட வேலையும் கூட. அது இல்லாம இந்த மாதிரி அப்படியே அடிச்சு பெயிண்ட் அடிச்ச மாதிரி ஒரு கலர் வரும், இந்த மாதிரி ஒரு கலர் வரும்னு சொன்னா தயவு செஞ்சு யாருமே நம்பாதீங்க. எனக்கு இது பார்த்தோன்னே செம கோவம் வந்துருச்சு. நான் இந்த மாதிரி வீடியோஸ் இது வரைக்கும் போட்டதே இல்லை, பாக்குறதே கம்மி தான். பரவாயில்ல, 4 பேருக்கு தெரிஞ்சா கூட எனக்கு ஓகே தான். தயவு செஞ்சு இந்த மாதிரி வீடியோஸ் ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் நீங்க எப்படி நேச்சுரலா இருக்கீங்களோ அந்த வேலையை உங்களை லவ் பண்ண கத்துக்கோங்க. அண்ட் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். Until then, this is Baba from Subha Krishnan. Bye.